சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளதுக்கெல்லாம் என்ன அனுப்புவாரா? போக்கு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கெல்லாம் ஆண்டு நல்லா சோதனை வந்துச்சு. என்ன சோதனை வந்துச்சு? நான் நிறுத்தின பொற்சிலையை நீங்கள் பணியலைன்னா தீச்சூளையில் போடுவேன். அது ஆண்டோடைய பிள்ளைகளுக்கெல்லாம் 1 மடங்குலாம் கிடையாது, 7 மடங்கு வந்துடும். மற்றவங்களுக்கெல்லாம் 1 மடங்குனா ஆண்டவர் அதிகமாக உண்மையாக தேடுறவங்களுக்கு 7 மடங்குலாம் சோதனை வரும். அவங்களுக்கு 7 மடங்கு சோதனை. தீயெல்லாம் வளர்த்து உள்ள தூக்கி போட்டாங்க. ஆண்டவர் பார்த்தீங்களா, அந்த சோதனையோடு கூட தப்பிக்கொள்வதற்கு போக்கு. எப்படி ஒரு போக்கு பார்த்தீங்களா? அவர் தூதன், ராஜாவே என்ன செஞ்சிட்டாரு? ஆச்சரியம், அதிர்ந்து பண்ண. அப்போ அந்த மாதிரி நமக்கு இவங்களுக்கு அக்கினி சூளை வந்த மாதிரி நமக்கு ஏகப்பட்ட அக்கினிகள் வரும், ஆறுகள் வரும், எல்லாம் வரும். ஆனால் அவைகளில் தப்பிக்கொள்வதுக்கு போக்கு ஆண்டவர் நினைச்சுவார். தீயினில் நடந்தாலும் நீ வெள்ளம் வந்தாலும் நீ என்ன செய்ய மாட்டா? மூழ்கி போக மாட்டோம். வெள்ளம் வரும், தலைக்கு மேலே போகும் வெள்ளம், அது நம்மளை ஒன்றும் செய்யாது. நம்ம மூழ்கிட மாட்டோம். ஆண்டவர் கையை வச்சு பிடிச்சி தூக்கி கொண்டு என்ன செஞ்சிடுவார்? கரையெல்லாம் விட்டுருவார். தீவுக்குள்ளே போட்டால் அவர் தூதரை அனுப்பி நம்மளை அந்த பின்னால் அதை வந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சம்பவத்தை வாஸ்து பார்த்தா அவங்களுக்கு என்ன கிடையாது? அவங்க முடியெலாம் கருகலை, அக்கினி மனம். நம்ம வீட்டில் தெரியாமல் நம்ம பாத்திரத்தை தூக்கும்போது அந்த துணி கையில் அதில் பட்டுட்டுனா அது எவ்வளோ வாடை அடிக்கு. நம்ம முடி அதில் லேசாக ஏதாவது தீ கருட்டுனா அந்த ஸ்மெல் எப்படி அடிக்கும்? அங்கேருந்து யாரும் வந்துடுவாங்க, என்ன வாடை அடிக்க, என்ன வாடை அடிக்க. அந்த மாதிரி மனம் அவங்க மேலே என்ன செய்யலை? மீசவே இல்லை. காரணம், ஆண்டவர் சோதனையோடு கூட அதை தப்பிக்கொள்வதற்கு என்ன அனுப்பினார்? போக்கு. நம்ம யார்? எனக்கு அந்த வசனம் கரெக்டாக சொல்லும். சோதனை உண்டு, சோதனையோடு கூட தப்பிக்கொள்ள போக்கு உண்டு. உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட என் தேவன் ஒரு நாளும் விடவே மாட்டார். ஆமென். எல்லாரும் இந்த வசனத்தை சொல்ல, நமக்கு எல்லாருக்கும் ஒரு சோதனை. யாருக்குமே இதில் சோதனையே வரலன்னு சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சோதனை வரும், மணிக்கு ஒரு சோதனை வரும், நாளுக்கு ஒரு சோதனை வரும். ஆனால் அந்த சோதனையில் ஆண்டவர் என்ன செய்வாராம்? தப்பிக்கொள்றதுக்கு ஒரு போக்கு, ஒரு வழி வச்சுருப்பார். எல்லாரும் இந்த சோதனையை தாண்டி தான் பரலோகத்துக்கு போக முடியும். சோதனை இல்லாமல் நமக்கு கிரீடமே கிடையாது. சோதனை இல்லைன்னா வெற்றி கிடையாது. பிள்ளைகளுக்கு சோதனை டெஸ்ட் வைக்கிற மாதிரி நமக்கும் சில டெஸ்ட்டுக்கெலாம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனால் அந்த சோதனையை நம்ம தப்பி வருவதற்கு ஒரு போக்கை உண்டாக்குவார். அதை நம்ம ஜெயமாக தாண்டி வரும்பொழுது நமக்கு நல்ல ஜீவ கிரீடத்தை அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? வச்சிருக்கார். ஆமென். அதான் இந்த மாத செய்தி. சோதனை உண்டு, அந்த சோதனையோடு கூட தப்பிக்கொள்வதற்கு ஒரு போக்கை உண்டு. ஆண்டவர்கிட்ட கேட்போமா? இது நம்ம எழுப்புதல் ஜெபைக்கத்துலேயும் சோதனை வரும், நம்ம குடும்பத்தில் வரும், நம்ம பணிகளில் வரும், நம்ம தொழிலில் வரும், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைய சோதனை வரும். அந்த பிள்ளை இதோட விழுந்துடும், இந்த சோதனையில் அப்படியே முங்கிடுவான்லாம் சொல்லிடாதீங்க. ஆண்டவர் உனக்கு சோதனை அனுப்பியிருக்காரு, உண்மைதாமா. அந்த சோதனையில் தப்புவதற்கு ஒரு போக்கு அவர் என்ன செஞ்சுருக்காரு? வச்சிருக்காரு. அதை பார்த்துக்கோ, அதை பார்த்து நீ நட. எப்படி